வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய்க்கு எதிர்த்து தன்னுடைய மனைவி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த விவாகரத்து கேஸ் தான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலயே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. ஏன்னா, இன்னைக்கு வந்து நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த 2026 எலக்ஷன்ல நெறைய புள்ளிகள இன்னைக்கு இந்த எலக்ஷன் வந்து எதிர்நோக்கிட்டு இருக்குது. அதாவது தவேகாவா இருக்கட்டும், இல்ல டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், விசிகா இந்த மாதிரி நெறைய கட்சிகள் இருக்கிற இந்த நிலைமையில, இப்ப புதுசா வந்திருக்கிற டிவிகேக்கு மேல மக்களுடைய ஆதரவு வந்து கணிசமா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போறத பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலையில அதாவது கிட்டத்தட்ட அதிகமான ஆதரவ இன்னைக்கு பெற்றுட்டு வர இந்த டிவிகே நெறைய இடத்துல விழுந்து எழுந்திருச்சு. அதாவது எந்த அளவுக்கு பலமா விழறாங்களோ, அத விட அதிகமா வந்து இன்னைக்கு எழுந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னைக்கு கரூர்ல குறைஞ்சது 45 அ உயிர் வந்து போயிருக்குது. ஆனா, அத தாண்டி வந்து இன்னைக்கு டிவிகே வளர்ந்து வருது அப்படின்னா, மக்கள் வந்து எந்த அளவுக்கு அத புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அந்த சம்பவத்துக்கும் இந்த கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் டைம்லயே அதாவது அந்த ஒரு 2, 3 டேஸ்லயே வந்து அத புரிஞ்சுகிட்டது வந்து எந்த அளவுக்கு அப்ப இந்த கட்சிக்கு வந்து மக்கள் வலுவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லாம அந்த 45 உயிர்களோட குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இன்னைக்கு நாங்க தாவேக்காக தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா, அவங்கள அழைச்சு வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா, அவராலேயே வந்து அந்த இறப்ப வந்து தாங்கிக்க முடியல. அதனால ஒவ்வொருத்தர்கிட்டயுமே வந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் தனியா பேசிச்சு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களே ஒத்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டே போற ஒரு இன்னைக்கு சின்னதா ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய அதாவது இங்கருந்து தமிழ்நாடு டூ டெல்லி வரைக்கும் டிராவல் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த கட்சியா இன்னைக்கு தாவேகா மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த ஒரு முக்கியமான நிலைமையில அவரோட மனைவி தாவேகா தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கிற அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து இன்னைக்கு மொத்த அரசியல் மட்டும் கிடையாது, மொத்த தாவேகாவையுமே உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து தனக்கு இவர்கிட்ட இந்த விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்பட்டிருக்காது. ஏன்னா இது வந்து தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது நார்மலாவே ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஃபேமிலிக்கு டைம் பண்ணல, குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற பிரச்சனைகளால தான் நிறைய குடும்பங்களுக்கு டிவோர்ஸ் வந்து ஆயிட்டு இருக்குது. இது வரைக்கும் டிவோர்ஸ் ஆன காரணமே ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ரவி மோகன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், இவங்க எல்லாரோட மனைவிகளும் முன் வச்ச குற்றச்சாட்டு தன்னுடைய குடும்பங்களுக்கும் தனக்கும் தகுந்த நேரத்தை வந்து அவங்க ஒதுக்கல அப்படிங்கிறதான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அவங்க விவாகரத்து கேட்டிருந்தா இன்னைக்கு ஒரு மனுஷன் வீட்டில இருந்து நாட்டை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்ப கண்டிப்பா அவங்களால வந்து சரிவர தன்னுடைய குடும்பங்களையோ, குழந்தைங்களையோ, மனைவியோ சந்திச்சு பேசி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்தியான மொமெண்ட்ஸ வந்து குடுக்க முடியாது. ஆனா, அவங்க வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு நடிகை கூட தகாத உறவுல இருக்காரு அப்படிங்கிறதா. இன்னைக்கு அதுதான் மொத்த தமிழகத்தையே உலுக்கி வருது. இன்னைக்கு இருக்கிற அந்த தாவேகா இளைஞர்கள தான் இது மொத்தமா ஒரு உலுக்கி இருக்குது. இதனால டிவிகே தலைவர் விஜய் வந்து ஏதாவது அப்செட் ஆயிருப்பாரா? இல்ல ஏன்னா மேற்கொண்டு அரசியல் நடவடிக்கைகள முன்னெடுக்க முடியாதா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் எழுற பட்சத்துல, இப்போ வந்து இந்த விவாகரத்து கேட்டு போட்டிருக்கிற கேஸ் வந்து ரொம்ப ஒரு தமிழகத்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குதுன்னு தான் சொல்லணும். இத பத்தின வீடியோ தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சங்கீதாவோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரசிகையா இருந்து காதலியா ஆகி அப்புறம் மனைவியா ஆனாங்க. அதாவது அந்த அவங்க கிட்ட இருக்க அந்த பொறுமை வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல ஆரம்ப காலத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்கீதா வந்து நிறைய பேச மாட்டாங்களாம். சோஷியல் மீடியாவிலயும் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேமிலி, குழந்தைங்க, விஜய் மேல தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி இருப்பாங்களாம். அதாவது குழந்தைங்களோட ஹெல்த், அவங்களுடைய படிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சங்கீதா ரொம்ப கவனமா இருப்பாங்களாம். அவங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையா. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் செய்கிற வேலையை தான் சங்கீதா விஜய் செய்வாங்களாம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பிடிக்குமா. மற்றபடி சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை கருத்து சொல்கிறதோ, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறதோ, இல்லை கடத்திறப்பு விழா அந்த மாதிரி எதுக்கு போகிறதுமே சங்கீதாவுக்கு பிடிக்காதான். ஆடம்பர வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி ஒரு ஃபேமிலி, ஒரு விமன் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கால இன்டர்வியூஸ்
இன்டர்வியூஸ்ல விஜயே இத சொல்லியிருக்காரு. சங்கீதாவோட இந்த குணம் தான் என்ன அதிகமா கவர்ந்துச்சு ஆரம்ப காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்கீதா கிட்ட இருங்க இந்த பொறுமை, அந்த பணிவு தான் எனக்கு வந்து அவங்கள ஒரு ரசிகை அப்படிங்கிறதுலேருந்து காதலி அப்படிங்கிறதா மாத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நெறைய இன்டர்வியூல. அப்படின்னு சொன்னவங்களே இன்னைக்கு வந்து விஜயோட தீவிர ரசிகையா நான் இருக்கிறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன சங்கீதா, இன்னைக்கு வந்து அவருக்கு எதிரா வந்து 2021 இருந்தே அவருக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் அவரு பறிச்சுட்டாரு. இன்னைக்கு வந்து என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஃபினான்ஷியலையும் சுருக்கி என்ன இன்னைக்கு முடக்கி வச்சுட்டாரு. இப்போ எனக்கு கண்டும் காணாம நான் எனக்கு என்கிட்ட நடந்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இப்போ வந்து ஓப்பனாவே நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதாவது என்னுடைய நீலாங்கரை வீட்ல நான் இப்படியே வந்து கன்டின்யூ பண்றதுக்கு கோர்ட் வந்து என்ன அலோவ் பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாம அவர்கிட்ட எனக்கு சரியான ஜீவனாம்சத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா அதாவது இந்த விசாரணை வந்து ரொம்பவும் பிரைவேட்டா நடக்கணும். இதை பத்தின கொஷின்ஸை எந்த மீடியாவும் கேட்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு வந்தாலும், சவுக்கு சங்கர் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய சினி செலிபிரிட்டிஸ், செம்பருத்தி வனஜா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அவங்க பேசுறதுலயே 90% வந்து ஆதரவா நம்ம தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவா தான் பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து அரசியல்ல ஒரு புதுரத்தம் பாயணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமாவும் இதுல இருந்து நல்லா தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம விடுதலை வாங்கினதுலேருந்து இப்போ 75 வருடங்கள் உருண்டோடி இருந்தாலும் இப்போ வந்து அரசியல் களம் வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 40-50 இளைஞர்கள் மட்டும் கிடையாது, 40-50 கடந்தவங்களும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது விஷயம்தான் இன்னைக்கு வந்து சர்வே மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் குடும்பமாக நாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு நாட்டுக்காக வந்து நின்னவர் தான் தாவேகா தலைவர் விஜய். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றதுல இருந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது உங்களுடைய பர்சனல் விஷயம், நீங்க இதை எப்ப வேணாலும் டீல் பண்ணிக்கலாம். ஆனா இதனால உங்களுடைய ஒழுக்கத்துல எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏன்னா இன்னைக்கு நீங்க நாட்டுக்காக என்ன பண்றீங்க, மக்களுக்காக எந்த விதமான கொள்கைகளை வகுக்க போறீங்க, அதை எந்த விதத்துல செயல்படுத்த போறீங்க அப்படிங்கறத மட்டும்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்களே ஒழிய உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை யாருமே தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கும். வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையும் வந்து சரியா போகாது. ஒருத்தனுக்கு சொந்த வாழ்க்கை மோசமா இருக்கும், ஆனா பொது வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு பொது வாழ்க்கை நல்லா இருக்காது, ஆனா சொந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ மனுஷனா எல்லா இடத்துலையும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டிஆர்எஸ் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து நுழைஞ்ச உடனே இன்னைக்கு அவருக்கு இளைய தளபதிங்கிற பட்டம் சினிமா துறை அவருக்கு வழங்கிடல. அடிப்பட்டு மிதிப்பட்டு எத்தனையோ ஃபெயிலியர்ஸ், எத்தனையோ கஷ்டங்கள், அதெல்லாம் மீறி எத்தனை ஃப்ளாப் இந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு படியில ஏறி நிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது இவ்வளோ வருஷங்கள் எடுத்துக்கிட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரசியலும் அவரை சீக்கிரம் அரவணைச்சிடும்னு சொல்ல முடியாது. ஆனா அரவணைக்கிற பட்சத்துல அவரை யாராலையும் கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா டிஆர் வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜயை பத்தி பேசியிருந்தாங்க.